Hi, hello to everyone. Tamil Software Technologies. நம்ம சேனலில் பார்த்தீங்க அப்படின்னா டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் சாஃப்ட்வேர் ப்ளஸ் சைட் ரிலேட்டட் வீடியோஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா தமிழில் அப்லோட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனல் வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் லைக் கமெண்ட் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் டு தமிழ் சாஃப்ட்வேர் டெக்னாலஜிஸ். சேம் நம்ம வீடியோவில் ஓகேங்களா கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு தனி பிளேலிஸ்ட் இருக்குது. அந்த பிளேலிஸ்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பில்டிங் ஆரம்பிக்கிறதுலேருந்து அதோட கால்குலேஷன்ஸ் எப்படி நம்ம கிரியேட் பண்ணுறது, அது என்னென்ன ஒர்க்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நம்ம வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணிட்டு இருக்கோம். சரி, அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்ஸுங்கிற லிங்க்கையும் நான் என்ன பண்ணுறேன் ஐ காலில் கொடுக்குறேன், அதை செக் அவுட் பண்ணி பாருங்க. ஓகேங்களா, ஸ்டார்டிங் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஒர்க் என்னென்ன இருக்குது ஸ்டெப் பை ஸ்டெப்பாக அப்படின்னு சொல்லிட்டு கால்குலேட் பண்ணிக்கலாம். சேம் டுடே வீடியோஸில் நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா சேம் இதுக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா நம்ம காங்கிரீட் வீடியோஸ் அண்டு ஸ்டீல் கால்குலேஷன்ஸ் எல்லாமே பார்த்துருப்போம். சேம் டுடே வீடியோஸில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டீல் கால்குலேஷன்ஸ் ஃபார் கிரேட் பீம். ஓகேங்களா, கிரேட் பீம் அதாவது பெல்ட் பீம்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா, பெல்ட் பீம்னு சொல்லலாம், பிளிந்த் பீம். சேம் இதுமாரி இந்த பீமுக்கு எவ்வளோ ஸ்டீல் வந்து நமக்கு தேவைப்படும் அப்படின்னு சொல்லிட்டு அது என்னென்ன எம்எம்எல் நம்ம ப்ரொவைட் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா இந்த வீடியோஸில் பார்க்க போகிறோம். ஓகேங்களா, சேம் இந்த பிளானுக்கே பார்த்தீங்க அப்படின்னா நம்ம மேட் அண்ட் காலம் அது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டீல் கால்குலேஷன்ஸ் வீடியோ வந்து அப்லோட் பண்ணியிருப்போம். சேம் அதை பார்க்கல அப்படின்னாலும் அதையும் செக் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா, செக் பண்ணிட்டீங்க அப்படின்னா அது வந்து பார்த்தீங்கன்னா மேட் அதாவது கிரவுண்ட் லெவல் வரலும் நம்ம என்ன பண்ணியிருப்போம் கால்குலேஷன்ஸ் வந்து கிரியேட் பண்ணியிருப்போம். சரி, இப்போ கிரவுண்ட் லெவலிருந்து ஆல்ரவுண்டாக நம்மளுக்கு எங்கெங்கே பீம் வந்து கனெக்ட் ஆகுதோ அது எல்லாமே பார்த்தீங்கன்னா எப்படி கால்குலேஷன்ஸ் கிரியேட் பண்ணுறது, அது எப்படி நம்ம கரெக்டாக சைட்டுக்கு ஏற்ற மாதிரி எப்படி கிரியேட் பண்ணுறது, அது கால்குலேஷன்ஸ் வந்து கரெக்டாக எப்படி போகிறது அப்படின்னு சொல்லிட்டு தான் பார்க்க போகிறோம். சேம் இப்போ அதோட பிளான்னு பார்த்தீங்க அப்படின்னா சேம் இதுதான் பார்த்தீங்கன்னா அதோட பிளான். ஓகேங்களா, சேம் இதுதான் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம கிரேட் பீம் பெல்ட் பீம் சொன்னோம் பார்த்தீங்களா, அந்த பெல்ட் பீமுக்கு உண்டான பிளான். இப்போ இதில் நம்ம என்ன பண்ண போகிறோம், பிளான் வந்து டிசைன் பண்ண போகிறோம். சேம் பிளான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆல்ரெடி டிஃபால்ட்டாக கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, சேம் இதுதான் பார்த்தீங்கன்னா கிரேட் பீம் டீட்டெயில்ஸ்னு சொல்லி கொடுத்துருக்காங்களா. சேம் இதில் நீங்கள் என்ன பார்க்கணும் அப்படின்னா சேம் இதிலே பார்த்தீங்கன்னா ஒரு 2 டைப் ஆஃப் இதாக நம்ம பிரிச்சிருக்காங்க. ஓகேங்களா, சேம் அதாவது இப்படி ஹரிஜான்டலாக வரது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா GB2 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, ஹரிஜான்டலாக வரது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா GB2. ஓகேங்களா, சேம் அதோட லென்த் வைஸ் எவ்வளோன்னு கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்க அப்படின்னா பீமோட அதாவது காங்கர் போட்டதுக்கு அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா 40 சென்டிமீட்டர் வரணும். ஓகேங்களா, காங்கர் போகிறதுக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா நம்ம அதை கவரை கழிச்சு நம்ம என்ன பண்ணுவோம், ரிங்கை வந்து கட் பண்ணி பீம் வந்து ப்ரொவைட் பண்ணுவோம். சேம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அதோட பிரெத் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எப்பயும் போல 9 இன்ச்சஸ். ஓகேங்களா, 230 mm. மீட்டரில் சொன்னோம் அப்படின்னா 0.23 மீட்டரு. ஹைட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 40 சென்டிமீட்டரு. பிரெத் வந்து பார்த்தீங்கன்னா 23 சென்டிமீட்டர். இந்த GB2ங்கிற வேற கிரேட் பீம்ஸ் எல்லாமே. ஓகேங்களா, சேம் அதே மாதிரி GB1 கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, அது வந்து பார்த்தீங்க அப்படின்னா வெர்டிகலாக இருக்குது பார்த்தீங்களா. இந்த வெர்டிகலாக இருக்கிறது எல்லாமே பார்த்தீங்கன்னா GB1 ப்ளஸ் அது மட்டும் இல்லாமல் இந்த பார்ட்டிஷன் வருது பார்த்தீங்களா, பார்ட்டிஷன் பீம் மாரி கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, அதுவும் பார்த்தீங்கன்னா GB1 தான். சேம் இந்த பீமுக்கும் பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கும் சேர்த்து நம்ம என்ன பண்ண முடியும், இதுதான் பார்த்தீங்கன்னா பீமுக்கு உண்டான டிசைனு ப்ளஸ் என்னென்ன ராடு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே பார்த்தீங்கன்னா கொடுத்துட்டாங்க. ஓகேங்களா, சேம் இதில் என்னென்ன ராடு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே கொடுத்துட்டாங்க. சேம் GB2 எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா 216 அதாவது எப்படி வருது பார்த்தீங்களா, இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா 216 ப்ளஸ் சென்டரில் வந்து ஒரு 12. ஓகேங்களா, சேம் அதேமாதிரி இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 216 சென்டரில் வந்து 12 நம்ம எடுத்துக்கலாம். அதேமாதிரி GB1ங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா சேம் 3மே பார்த்தீங்கன்னா 12 தான். ஓகேங்களா, சேம் இப்படி வரது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா 3 ராடுமே 12 ராடு தான், 12 mm ராடு தான். ஓகேங்களா, இங்கே கீழே GB2ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா 16 mm வந்து இந்த அவுட்டரில் ஒன்று, இந்த அவுட்டரில் ஒன்று, சென்டரில் மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா என்னது 12 mm. சரி, அதோட ஸ்பேசிங் எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா 200 mm சென்டர் டு சென்டர் கொடுத்துருக்காங்க. 200 mm அப்படின்னா 20 சென்டிமீட்டர். இன்ச்சஸில் பார்த்தீங்க அப்படின்னா 8 இன்ச்சு உங்களுக்கு. ஓகேங்களா, சேம் இதுதான் நம்ம டிசைனுக்கு கொடுத்துருக்காங்க. இதுக்கு எப்படி நம்ம ஸ்டீல் கால்குலேஷன்ஸ் நம்ம கிரியேட் பண்ணணும். ஓகேங்களா, அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா சேம் எப்பயுமே நம்ம அதாவது நம்ம மற்ற இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஜஸ்ட்டு அதை டோட்டலாக ஆட் பண்ணி டிவைட் பை ஒரு ஸ்டீலோட லென்த் பார்த்தீங்கன்னா 12 மீட்டர். ஓகேங்களா, 40 அடி அப்படின்னு சொல்லிட்டு அதில் கால்குலேட் பண்ணி போடுவோம். சேம் அது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம மற்ற ஏதாவது மேட்டு காலம் அதுமாரி இருந்துச்சுன்னா கூட மேட்டுக்கு மெயினாக மேட்டு இதுமாரி வேறு ஏதாவது ஒர்க் இருந்துச்சு அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம், அதுக்கு வந்து நம்ம லேப்பிங் கூட யூஸ் பண்ணிக்கலாம். பட் கிரேட் பீம்னு வரப்போ மேக்ஸிமம் பார்த்தீங்க அப்படின்னா லேப்பிங் வந்து வைக்க மாட்டாங்க. ஓகேங்களா, வைக்காமல் இருந்தீங்கன்னா தான் உங்களுக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். ஓகேங்களா, வைக்கலாம், சில பில்டிங்கில் வைக்கிறாங்க, சில பில்டிங்கில் பார்த்தீங்க அப்படின்னா த்ரோ அவுட்டாக ஒரே கம்பி தான் யூஸ் பண்ணுறாங்க. ஓகேங்களா, அது எக்ஸ்ட்ரா ஆகுது அப்படின்னா அதை வந்து நம்ம வேறு ஏதாவது பார்ட்டிஷன் வருது இல்லை அப்போ வந்து யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை நம்ம சில் கட்டுறப்ப இல்லை சன்சைடு அதுமாதிரி பார்த்தீங்க அப்படின்னா அப்போ வந்து யூஸ் பண்ணிக்கலாம். சரி, இப்போ இந்த பிளானுக்கு பார்த்தீங்க அப்படின்னா த்ரோ அவுட்டாக நம்ம என்ன பண்ண போகிறோம், லேப்பிங்லாம் எங்கேயுமே இல்லை, த்ரோ அவுட்டாக ஒரே லென்த்தை தான் நம்ம போட போகிறோம். ஓகேங்களா, அப்போ அதுக்கேற்ற மாதிரி தான் நீங்கள் கால்குலேஷன் வந்து கிரியேட் பண்ண முடியும். சரி, நம்ம டோட்டலாக இப்போ எவ்வளோ அடி வருது அப்படின்னு சொல்லிட்டு டோட்டலாக கால்குலேட் பண்ணி டிவைட் பை 40 போட்டோம் அப்படின்னா அப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நம்பர்ஸ் வந்து கம்மியாக வரும். பட் அப்போ நம்ம போடக்கூடாது, ஏன்னா நம்ம லேப்பிங் பண்ண போகிறது இல்லை தனியாக. இப்போ இங்கேருந்து இது வரலும் த்ரோ அவுட்டாக ஒரே ஸ்டீல் ராடு தான் நம்ம என்ன பண்ண போகிறோம், ப்ரொவைட் பண்ண போகிறோம். அப்போ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் கால்குலேஷன் வந்து கிரியேட் பண்ணணும். ஃபர்ஸ்ட் நம்ம GB1 எடுத்துட்டோம் அப்படின்னா அதாவது இங்கே இருக்குது பார்த்தீங்களா GB1 சொல்லிட்டு, சரி இங்கே கொடுத்துட்டாங்க இது GB1 அண்ட் GB2. சரி, இதுமாதிரி டிசைன் இருந்துச்சு அப்படின்னா ஈஸியாக நீங்கள் என்ன பண்ணால் கால்குலேட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும்.
சரி இப்போ ஜிபி ஒன்னுங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா கொடுத்துட்டாங்க. சரி இந்த ஜிபி ஒன்ல சரி நல்லா ஜூம் இன் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. இந்த ஜிபி ஒன்னு கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா. சரி இந்த ஜிபி ஒன்ல நம்ம என்ன கால்குலேட் பண்ணணும் அப்படின்னா சரி இங்கேருந்து இதோட எவ்வளோ லென்த்து நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்கணும். ஓகேங்களா. சரி லென்த்துங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா மீட்டரில் தான் கொடுத்துருக்காங்க எல்லாமே. ஓகேங்களா. மீட்டர்னு பார்த்தீங்கன்னா 7.89 7.89ங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் அதை ஃபீட்டாக மாற்றுனீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 26 அடி வரும். ஓகேவா. சேம் ஜஸ்ட் கேல்சி ஓப்பன் பண்ணிட்டு 7.89 இன்ட்டு 3.28 போட்டிங்க அப்படின்னா ஃபீட்டில் எவ்வளோ வருது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணலாம் ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். சேம் எவ்வளோ வருது 25 அடி வருது. ஓகேங்களா. சேம் இது மட்டும் இல்லாமல் என்ன பண்ணுவோம் நம்ம இங்கே வந்து பார்த்தீங்கன்னா காலம் இருக்குது அப்படின்னா அங்கே வந்து பார்த்தீங்கன்னா எல் வந்து நம்ம வளைச்சிடுவோம். ஓகேங்களா. அதாவது மேலே இருக்க 3 டாப் ராடு 3மே எல் வளைச்சிடுவோம். சில இதில் பார்த்தீங்க அப்படின்னா பாட்டம் ராடும் எல் வளைக்கலாம். ஓகேங்களா. ஏன்னா அப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா அது லோடை வந்து கரெக்டாக அதுக்கு தாங்கும். ஓகேங்களா. லோடை வந்து கரெக்டாக பார்த்தீங்க அப்படின்னா தாங்கி கீழே வந்து சப்ளை பண்ணும். அப்போ வந்து என்ன பண்ணலாம் நீங்கள் டாப்லையும் எல் வச்சுக்கலாம் பாட்டம்லையும் எல் வச்சுக்கலாம். இல்லை கொஞ்சம் கம்பி நம்பர்ஸ் கம்மியாக இருக்குது அப்படின்னா நீங்கள் டாப்பில் மெயினாக நீங்கள் லோடு வந்து ராடு வந்து எல் வலிச்சு ஆகணும். ஓகேங்களா. சேம் எங்கெங்கெல்லாம் உங்களுக்கு எல் இந்த எண்டு டு எண்டு வருது அப்படின்னா எல் வந்து கண்டிப்பாக நம்ம வலிச்சு ஆகணும். அதுக்கும் சேர்த்து நம்ம என்ன பண்ண முடியும் கம்பி வெட்டுறப்ப கரெக்டாக பார்த்து வெட்டணும். ஓகேங்களா. சேம் அதெல்லாமே பார்த்தீங்கன்னா எப்படி கம்பி வெட்டுறது அதெல்லாமே தனித்தனி வீடியோஸாக உங்களுக்கு வரும். சரி இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கால்குலேஷன்ஸ் மட்டும் நம்ம பார்ப்போம். ஓகேங்களா. சரி எவ்வளோ வருது பார்த்தீங்கன்னா 25 அடி ஒரு 9 இன்ச்சு. ஓகேங்களா. நம்ம ஸ்டீலில் இதில் சொல்லணும் அப்படின்னா அதாவது 26 அடின்னு வைக்கலாம் ரவுண்டா. ஓகேங்களா. 26 அடி வச்சுட்டிங்க அப்படின்னா கரெக்டாக இருக்கும். சரி இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா இங்கேருந்து த்ரோட்டாக நம்ம விட போகிறோம். ஓகேங்களா. அப்போ பார்த்தீங்க அப்படின்னா சேம் ஒரு அப்ராக்சிமேட்டாக நம்ம போட்டால் கூட சேம் இங்கேருந்து 7.89 இன்ட்டு 6 போட்டிங்க அப்படின்னா எவ்வளோ வருதுன்னு பாருங்க. ஓகேங்களா. சேம் அதாவது இங்கே வந்து 6 ராடு வருது. ஓகேங்களா. 6 ராடுங்கிறப்ப இங்கேருந்து 1 6 இங்கே வந்து 12 இங்கேருந்து பார்த்தீங்கன்னா 18. ஓகேங்களா. சேம் இங்கே ஒரு 6 ராடு இங்கே ஒரு 6 ராடு இங்கே ஒரு ராடு 3 ப்ளஸ் பண்ணிங்க அப்படின்னா 18 ராடு வந்து நமக்கு தேவைப்படுது. ஓகேங்களா. சேம் இது வந்து பார்த்தீங்கன்னா த்ரோ அவுட்டை தான் நம்ம. ஓகேங்களா. சேம் த்ரூ அவுட்டை தான் என்ன பண்ண போகிறோம் கிரியேட் பண்ணோம். சேம் இப்போ இங்கே வந்து 26 அடி வருது. ஓகேங்களா. மீதி அதை எத்தனை அடி 14 அடி மிச்சமாகுது. அந்த 14 அடி நம்ம என்ன பண்ணலாம் இங்கே வந்து லேப்பிங் வைக்க முடியாது. ஓகேங்களா. சேம் அதான் லேப்பிங் வைக்க முடியாதனால நம்ம என்ன பண்ண முடியும் த்ரூ அவுட்டை தான் நம்ம கம்பி வாங்கி ப்ரொவைட் பண்ணணும். சேம் அந்த லேப்பிங் வர அந்த ஸ்டீல் என்ன பண்ணலாம் பார்த்தீங்கன்னா பார்ட்டிஷன் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. சேம் இங்கேருந்து கரெக்டாக இங்கே மேலே டாப்பில் 3 ராடு பாட்டமில் 3 ராடு. ஓகேங்களா. டோட்டலாக 6 ராடு இங்கே 12 இங்கேருந்து பார்த்தீங்கன்னா 18 டோட்டலாக 12 வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஜிபி ஒன்னுங்கிற இதில் பார்த்தீங்க அப்படின்னா 18 ராடு வருது. ஓகேங்களா. சேம் அது மட்டும் இல்லாமல் ஓகே ஈஸியாக நீங்கள் அதாவது நீங்கள் கால்குலேஷன்ஸ் போகணும்னு அவசியமே இல்லை. சேம் இந்த லென்த்து கொடுத்துட்டான். ஓகேங்களா. 7.8 அதாவது 26 அடி. ஓகேங்களா. அந்த 26 அடிக்கு த்ரோட்டை தான் நம்ம போட போகிறோம். அப்போ என்ன பண்ணலாம் இங்கே ஒரு 6 ராடு இங்கே ஒரு 6 ராடு இங்கே ஒரு 6 ராடு. ஓகேங்களா. 6 3 சார் 18. ஓகேங்களா. 18 நம்பர்ஸ் வந்து நம்ம கண்டிப்பாக என்ன பண்ணணும் வாங்கி தான் ஆகணும். சேம் இப்போ 18 நம்பர்ஸ் வாங்கியாச்சு. இந்த 18 நம்பர்ஸில் நம்ம என்ன பண்ணலாம் அதாவது நான் 14 அடி வருதுன்னு சொன்ன பார்த்தீங்களா அதை வந்து நீங்கள் என்ன பண்ணலாம் பார்ட்டிஷனுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. சேம் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 3.23 தான் கொடுத்துருக்காங்க. அதாவது 3 மீட்டர் தான் கொடுத்துருக்காங்க. 3.25 மீட்டர் கொடுத்துருக்காங்க அப்படின்னா அது எவ்வளோ வந்துட போகுது உங்களுக்கு 11 அடி தான் வரும். ஓகேங்களா. சேம் எல் வலிச்சு நீங்கள் போட்டிங்கன்னா கூட 11 அடி 12 அடி தான் உங்களுக்கு வரும். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அதுலேயே 2 அடி மிச்சமாக தான் இருக்கும் உங்களுக்கு. ஓகேங்களா. சேம் அதுவே பார்த்தீங்க அப்படின்னா 1 2 3 4 இதே 4 ராடு உங்களுக்கு மிச்சம் பண்ணிடுது. சேம் அது இல்லாமல் மீதி இருக்கிற ராடை நம்ம என்ன பண்ணணும் வேற எங்கேயாவது யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேங்களா. இல்லை வேற சைட் இருந்துச்சு அப்படின்னா அந்த பில்டிங் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். சேம் இப்போ இது எல்லாத்தையும் இப்போ நம்ம இந்த 18 ராடு சொன்ன பார்த்தீங்கன்னா அதில் வெற்ற ராடு எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஜிபி ஒன்ல வந்து என்ன பண்ணலாம் ப்ரொவைட் பண்ணிக்கலாம். சேம் இந்த த்ரோட்டுக்கு மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா 18 ராடு வந்து நமக்கு என்ன பண்ணுது தேவைப்படுது. ஓகேங்களா. சேம் அதில் கட்ட ராடை இதில் வந்து நம்ம பார்ட்டிஷனாக ப்ரொவைட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. சேம் இங்கே 3.23 ஒரு 11 அடின்னு வச்சுனாக்குள்ள இங்கே 2.93 அதோட கம்மி தான் உங்களுக்கு. ஓகேங்களா. சேம் மற்றது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஜிபி 2 தான் கொடுத்துருக்காங்க. இந்த 4 பார்ட்டிஷன் மட்டும்தான் உங்களுக்கு ஜிபி 1 ப்ளஸ் இந்த மெயின் காலம்ஸ் எல்லாமே மெயின் பீம்ஸ் எல்லாமே. ஓகேங்களா. சரி இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இப்போ இது வந்து 18 ராடு சொன்னோம் பார்த்தீங்களா. இப்போ அதேமாரி இந்த ஜிபி 2லையும் பார்த்தீங்க அப்படின்னா என்ன சொல்லியிருக்காங்க சென்டரில் வந்து 12 mm கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா. அதுக்கேற்ற மாதிரி நம்ம கால்குலேட் பண்ணணும். ஓகேங்களா. நான் 18 சொன்னேன் அதை நான் வச்சுக்கோங்க 18 ப்ளஸ் இப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா டாப்பில் ஒரு ராடு பாட்டமில் ஒரு ராடு 12 mm. ஓகேங்களா. இப்போ நான் சொல்கிறது எல்லாமே 12 mm தான். ஓகேங்களா. இங்கே கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா 12 அப்படின்னு சொல்லிட்டு 16 இங்கே 12 கொடுத்துருக்காங்க. சரி ஜிபி 1 எல்லாமே 12 தான். ஜிபி 2ன்னு வரப்ப 16 வந்து 2 ராடு அவுட்டர் டு அவுட்டரு சென்டர் வந்து பார்த்தீங்கன்னா 12 mm. ஓகேங்களா. சரி அந்த 12 mmங்கிறப்ப அது எத்தனை வருதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா இதுல இருந்து 2 ஓகேங்களா இதுல 2 இதுல 2 இதுல 2 டோட்டலா 8 வருது உங்களுக்கு. ஓகேங்களா. 2 4 6 8 முன்னொரு 18 சொன்னேன். ஓகேங்களா. சரி 18 ஒரு 8 போட்டிங்க அப்படின்னா 26 ராடு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன பண்ணுது தேவைப்படுது. ஓகேங்களா. முன்னொரு 18 ராடு ப்ளஸ் இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா எத்தனை 8 ராடு. ஓகேங்களா. அது 8 ராடுங்கிறது 8 நம்பர்ஸ். ஓகேங்களா. இந்த 8 நம்பர்ங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா த்ரோட்ராம் போடுறதுனால இப்படி தான் கால்குலேட் பண்ணி ஆகணும். இது நீங்கள் லேப்பிங் வைக்கிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா எப்பயும் போல நம்ம என்ன பண்ணலாம் கால்குலேட் பண்ணிக்கலாம். சேம் இன்னொரு 18 ராடு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சேம் இப்போ இந்த ஹரிஜான்டலுக்கு போட போகிறோம். இங்கே 2 ராடு மேலே டாப்பில் ஒன்று பாட்டமில் ஒன்று அதேமாரி டாப்பில் ஒன்று பாட்டமில் ஒன்று சேம் இது ரெண்டும் டாப் அண்ட் பாட்டமில் ஒன்று சென்டராக பிளேஸ் பண்ண போகிறோம் 12 mm.
அப்போ அதுக்கு எல்லாமே போட்டு நீங்கள் என்ன பண்ணலாம் 12 ப்ரொவைட் பண்ணீங்க அப்படின்னா 18 + 8 பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு 26 ராட் வந்து வருது உங்களுக்கு. ஓகேங்களா? சேம் இதுவே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கட் ஆகுறது இன்னும் மிச்சமாக தான் இருக்கும். சேம் இந்த 26 ராட் நீங்கள் கரெக்டாக வாங்கிட்டீங்க அப்படின்னாலே இந்த பிளானுக்கு போதுமானது. ஓகேங்களா? சரி நான் எகைன் ஒரு டைம் சொல்கிறேன் பாருங்க. ஜிபி 1ங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா இந்த மெயின் காலம்ஸ் எல்லாமே வெர்டிகலாக வருது பார்த்தீங்களா, அது 3 காலம்ஸ் எல்லாமே அதுக்கு எவ்வளோ ராடு உங்களுக்கு தேவைப்படுதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா மேலே 3 கீழே 3. அப்போ ஒரு லென்த்துக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா 6 ராடு தேவைப்படுது. சேம் இது ஒரு 6 அண்ட் அகைன் இது பண்ணுறப்ப ப்ளஸ் பண்ணீங்க அப்படின்னா 12. சேம் இது பண்ணுறப்ப 18 ராடு. ஓகேங்களா? இது வந்து 18 ராடு. சேம் அதேமாரி ஹரிஜான்டலாக வருது பார்த்தீங்களா, இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா டாப்பில் 1 பாட்டமில் 1 அப்படிதான் பார்த்தீங்கன்னா டிசைனில் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? டாப்பில் 1 பாட்டமில் 1. அப்போ இதில் ஒரு 2 இதில் ஒரு 2 டோட்டலாக 2 4 6 8 வருது உங்களுக்கு. ஓகேங்களா? சேம் 18 ஒரு 8 பார்த்தீங்க அப்படின்னா 26 வருது. ஓகேங்களா? எஸ் 26 வருது. சேம் 26ங்கிறப்ப நீங்கள் என்ன பண்ணலாம், 26 நம்பர்ஸ் வந்து 12 mm வாங்கிக்கணும். ஓகேங்களா? 12 mm 26 நம்பர் வாங்கினீங்கன்னா தான் உங்களுக்கு இதே மிச்சம் தான் உங்களுக்கு. ஓகேங்களா? மிச்சம்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு இதுலையும் ஒரு 2 அடி 3 அடி உங்களுக்கு மிச்சம் வரும் கண்டிப்பாக. ஓகே, ஏன்னா இப்போ இங்கேருந்து 9.09 பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 30 அடி வரும் உங்களுக்கு. ஓகேங்களா? சேம் அதில் எல் நம்ம வளைக்கிறோம் அப்படின்னாக்குள்ள 31 அடின்னு வச்சுட்டிங்கன்னாக்குள்ள எல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதாவது ஒவ்வொரு சைட்லையும் ஒவ்வொரு வளைப்பாங்க. சில இதில் பார்த்தீங்கன்னா ஒரு 1/2 அடி வளைப்பாங்க. ஓகேங்களா? சேம் அதாவது பீமோட சைஸை பொறுத்து. இப்போ வந்து 40 சென்டிமீட்டர் தான் பீம். ஓகேங்களா? 40 சென்டிமீட்டர் இதோட ஹைட்டை போணுச்சு அப்படின்னா ஓகேங்களா, அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் எல் வந்து கீழே டச் ஆகிற மேலுக்குள்ள வளைப்பாங்க. ஓகேங்களா? அது வந்து ஒவ்வொரு இதுக்கும் சேஞ்சஸ் ஆகும். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஜிபி 1ங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா 12 mm ராட் வந்து நம்மளுக்கு 26 நம்பர்ஸ் வந்து கண்டிப்பாக தேவைப்படுது. ஓகேங்களா? த்ரூ அவுட்டாக போகிறதுனால இதுமாரி நம்ம கால்குலேட் பண்ணுறோம். இதே நீங்கள் லேப்பிங் வச்சு நான் போடுறேன் அப்படின்னா நீங்கள் எப்பயும் போல் டோட்டல் லென்த் எவ்வளோ அது ஆட் பண்ணிட்டு டிவைட் பை 40 போட்டு நீங்கள் என்ன பண்ணலாம், யூஸ் பண்ணிக்கலாம். லேப்பிங் வைக்கக்கூடாததுனால இதுமாரி நம்ம என்ன பண்ண போகிறோம், சைட்டுக்கு த்ரூ அவுட்டாக தேவை, அதனால நம்ம இப்படி பண்ணிக்கிறோம். ஓகேங்களா? சரி, இப்போ அதேமாரி 16 mm ராடு எவ்வளோ தேவை. ஓகேங்களா? 16 mm ராடு எங்கே வருதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஸோ இந்த பிளானில் கொடுத்துருக்கோம் பார்த்தீங்களா, இந்த இது இருக்குன்னா இந்த அவுட்டர்லையும் ஓகேங்களா? சரி, இந்த அவுட்டரு அண்ட் அகைன் இந்த அவுட்டரு அதேமாரி எத்தனை நம்மளுக்கு தேவைப்படுதுன்னு பாருங்க. சேம் ஒரு இதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா மேலே டாப்ல 2 பாட்டம்ல 2 ஒரு இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 4 தேவைப்படுது. ஓகேங்களா? சேம் 1 4 4 8 12 16. ஓகேங்களா? 16 நம்பர்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 16 mm நம்மளுக்கு தேவைப்படுது. ஓகேங்களா? சேம் அதே பார்த்தீங்க அப்படின்னா 31 அடிக்கு தான். ஓகேங்களா? மீதி ஒரு 8 அடி வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வேஸ்ட்னு சொல்ல முடியாது, வேற சைட்டுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை அப்படின்னா நீங்கள் வேற காலம்ஸ் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். 16 mm ஓகேங்களா? மற்றபடி 16 mm வேற எங்கேயும் யூஸ் பண்ண மாட்டாங்க. ரூஃபு லிண்டலுக்கு எல்லாமே பார்த்தீங்கன்னா 12 16 அதுமாதிரி தான் உங்களுக்கு வரும். சாரி 12 10 அதுமாதிரி தான் வரும். 16 பார்த்தீங்க அப்படின்னா மெயினாக காலமுக்கு நம்ம போஸ்ட்டுக்கு வந்து என்ன பண்ணலாம், யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை வேற ஏதாவது நம்மளுக்கு தேவை இருந்துச்சு அப்படின்னா அப்போ வந்து என்ன பண்ணலாம், இந்த வேஸ்ட் ஆகிற அதாவது எக்ஸ்ட்ரா கட் ஆகி 30 அடி போக மீதி எவ்வளோ இருக்கோ அது வந்து நம்ம என்ன பண்ணலாம், வேற எங்கேயும் யூஸ் பண்ணிக்கலாம். சரி, இதே நீங்கள் லேப்பிங் வைக்கிற மாதிரி ஒரு ஆப்ஷன்ஸ் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம், டோட்டலாக இது கால்குலேட் பண்ணீங்க அப்படின்னா 16 mm வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 12 நம்பர் வாங்கினாலே போதுமானது. ஓகேங்களா? லேப்பிங் வச்சிங்க அப்படின்னா 16 mm வந்து பார்த்தீங்க அப்படின்னா 12 நம்பர்ஸ் வாங்கினா போதும். ஆனால் லேப்பிங் வைக்கக்கூடாது, ஒரே லென்த்தாக தான் த்ரூ அவுட்டாக எனக்கு வேணும் அப்படின்னா அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் 16 லென்த்து நீங்கள் வாங்கினா மட்டும்தான் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். ஓகேங்களா? ஏன்னா ஒரு இதுக்கு மேலே 2 கீழே 2. ஓகேங்களா? அப்போ 4 8 12 16 வந்துடுது உங்களுக்கு. ஓகேங்களா? 16 நம்பர்ஸ் நம்ம கண்டிப்பாக வாங்கி ஆகணும். மற்றபடி பார்த்தீங்கன்னா ஜிபி 2 நடுவில் எங்கேயுமே வரல உங்களுக்கு. எல்லாமே இந்த ஹரிஜான்டல் வருது மட்டும் தான். அது மட்டும் தான் உங்களுக்கு 16 12 மட்டும் தான் பார்த்தீங்கன்னா பார்ட்டிஷனாக உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. சரி, இப்போ இந்த ஒரு பிளானுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா 12 mm வந்து பார்த்தீங்க அப்படின்னா 26 நம்பர்ஸ் வந்து உங்களுக்கு தேவைப்படுது. இந்த பார்ட்டிஷனோட சேர்த்து தான் சொல்கிறேன். ஓகேங்களா? சரி, இதில் மீதி கட் ஆகாது எல்லாமே பார்த்தீங்கன்னா இதெல்லாம் நம்ம ப்ரொவைட் பண்ண போகிறோம். இந்த பிளானுக்கு 12 mm வந்து பார்த்தீங்க அப்படின்னா 26 ப்ளஸ் 16 mm பார்த்தீங்க அப்படின்னா 16. ஓகேங்களா? 12 mm 26 16 mm வந்து பார்த்தீங்கன்னா 16. சேம் எவ்வளோ ஸ்பேசிங்னு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 8 இன்ச்சு. ஓகேங்களா? அதாவது 20 சென்டிமீட்டர் எப்பயுமே நம்ம இதுமாரி 200 mm கொடுத்துருக்காங்க அப்படின்னா நீங்கள் சென்டிமீட்டரில் எடுத்துக்கலாம். ஓகேங்களா? சென்டிமீட்டர் எடுத்து கரெக்டாக போட்டிங்க அப்படின்னா அது இன்ச்சஸில் கூட உங்களுக்கு சின்ன சேஞ்சஸ் நடக்கும். ஓகேங்களா? சென்டிமீட்டரில் வச்சுட்டிங்க அப்படின்னா கரெக்டாக உங்களுக்கு ஸ்டீல் டேப் வச்சு கரெக்டாக செக் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? சேம் இதுலேயே பார்த்தீங்க அப்படின்னா நம்ம அந்த டோட்டல் லென்த் எவ்வளோ இருக்கோ அதோட ஒரு அடி சேர்த்து நம்ம வளைப்போம். ஏன்னா எல் வந்து நம்ம கீழே வளைக்கணும். மேலே 3 ராடு இருக்குது அப்படின்னா 3 ராட்லையும் எல் வளைக்கணும். சேம் பாட்டம்லையும் பார்த்தீங்க அப்படின்னா 3 ராட்லையும் எல் தேவைப்பட்டுச்சு அப்படின்னா வளைக்கலாம். இல்லை எனக்கு டாப்பில் மட்டும் போதும் ஓகேங்களா, அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம், டாப்பில் மட்டும் வளைச்சிக்கலாம். ஆனால் மெயினாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து நம்ம கீழேயும் போடுறவங்களும் இருக்காங்க. ஓகேங்களா? கீழேயும் வளைக்கலாம், அது ஒன்றும் பிரச்சனைலாம் இல்லை. சேம் அதேமாரி கிங்கு. ஓகேங்களா? இப்போ இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா 3/4 அடிக்கு. ஓகேங்களா? 3/4க்கு 1 தான் காலம். அதாவது பீம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 3/4க்கு 1 தெரியுதுங்களா இங்கே. சேம் 1ங்கிறப்ப பார்த்தீங்க அப்படின்னா கிங் வந்து அவ்வளோக்கு தேவைப்படாது. இதே 3/4க்கு 3/4 இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும், கிங் அடிச்சு தான் நம்ம இந்த காலம் சென்டரில் வரப்ப பார்த்தீங்க அப்படின்னா கிராஸ் பண்ணி தான் என்ன பண்ணுவோம், உள்ள இன்செர்ட் பண்ணுற மாதிரி இருக்கும்.
சேம் இது 3/4 பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த கிங் அடிக்கிறது மேக்ஸிமம் வராது. அது வந்து பாத்தீங்கன்னா ஒரு பீமை ஃபுல்லா கட்டி முடிச்சுட்டு செக் அவுட் பண்ணி பாத்தீங்க அப்படின்னாலே உங்களுக்கு தெரியும் கிங் அடிக்கணுமா இல்ல தேவை இல்லையான்னு சொல்லிட்டு. ஒரு அடிக்கிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா என்ன பண்ணலாம், நம்ம எங்கெங்கெல்லாம் காலம் வருதோ அங்க மட்டும் பாத்தீங்க அப்படின்னா உள்ள இன்செர்ட் ஆகிற மாதிரி கிங் அடிச்சு நம்ம என்ன பண்ணுவோம், இன்செர்ட் பண்ணுவோம் ஒவ்வொரு இதுலயும். சேம் இந்த வெர்டிகல் பெருசு நம்ம போட்டோம் அப்படின்னாலே சேம் இது எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா கம்பியை கொண்டு வந்து நம்ம என்ன பண்ணலாம், இங்கே இன்செர்ட் பண்ணிட்டு இங்கே ரிங்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா பிளேஸ் பண்ணி கம்பி வச்சு கட்டிடுவாங்க பைண்டிங் வயர் வச்சு. ஓகேங்களா. சேம் இது மாதிரி நம்ம என்ன பண்ண முடியும், ஸ்டீல் கால்குலேஷன்ஸ் வந்து கிரியேட் பண்ணணும். சேம் லேப்பிங் வைக்காம இருந்துச்சு அப்படின்னா நம்ம எப்பயும் போல கிரியேட் பண்ணிக்கலாம். ஒரு லேப்பிங் வைக்காம இருந்துச்சு அப்படின்னா நம்ம இப்படிதான் கால்குலேட் பண்ணணும். லேப்பிங் வச்சு நான் பண்றேன் அப்படின்னா நீங்க எப்பயும் போல டோட்டல் லென்த் எவ்வளவோ அந்த லென்த் ஆட் பண்ணிட்டு டிவைட் பை 40 போட்டீங்க அப்படின்னா எத்தனை நம்பர்ஸ் வருதோ அதுதான் உங்களுக்கு ஸ்டீல் எத்தனை நம்பர்ஸ் தேவைப்படும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணலாம், கண்டுபிடிச்சிடலாம். லேப்பிங் வைக்கக்கூடாது அப்படின்னா நீங்க என்ன பண்ணணும், இது மாதிரி த்ரூ அவுட்டா நீங்க கால்குலேட் பண்ணி தான் ப்ரொவைட் பண்ணணும். ஓகேங்களா. சேம் இதுலயே பாத்தீங்க அப்படின்னா இதோட சைட் ரிலேட்டட் வீடியோ வந்து பாத்தீங்கன்னா சைட்ல எப்படி நம்ம பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் வீடியோஸ்ல நம்ம என்ன பண்ணுவோம் பார்ப்போம். ஓகேங்களா. சரி, டுடே வீடியோஸ்ல இந்த கிரேட் பீமுக்கு எவ்வளவு நம்பர் ஸ்டீல் 12 mm எவ்வளவு தேவைப்படுது, 16 mm எவ்வளவு தேவைப்படுது, 12 mm 26, 16 mm பார்த்தீங்க அப்படின்னா 16 நம்பர்ஸ் தேவைப்படுது. ஓகேங்களா. சேம் பார்ட்டிஷன் டோட்டலா இந்த பில்டிங்க்கு இந்த கிரேட் பீம் டீடைல்ஸ்க்கு. ஓகேங்களா. சரி, நெக்ஸ்ட் வீடியோஸ்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா வேற ஒரு கண்டென்ட்ல பார்ப்போம். நம்ம வீடியோஸ் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காம லைக், கமெண்ட், ஷேர், சப்ஸ்கிரைப் டு தமிழ் சாஃப்ட்வேர் டெக்னாலஜிஸ். தேங்க்யூ ஆல்.